வேதாகம வினாவிடை. ஆதியாகமம் பகுதி 1. மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டவன் யார்? யாக்கோபு. யாக்கோபின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? லாபான். யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? போத்திபார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்றது யார்? தேவதூதன். 100 வெள்ளிக்காசுக்கு நிலத்தை வாங்கினவன் யார்? யாக்கோபு. ரெபேக்காளிடம் உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றது யார்? ஆபிரகாமின் ஊழியக்காரன். உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம் என்றது யார்? யோசேப்பு. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றது யார்? ஆபிரகாம். உங்கள் தொழில் என்ன என்றது யார்? பார்வோன். யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டவர்கள் யார்? மாகீரின் பிள்ளைகள். ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை எதற்காக ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு போனார்? பண்படுத்தவும் காக்கவும். தேவனின் சாயலில் படைக்கப்பட்டது யார்? மனுஷன். ஜீவ விருட்சத்துக்கு செல்லும் வழியை காவல் செய்ய உண்டாக்கப்பட்டவை எவை? கேருபீன்கள் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். முட்செடிகளையும் முட்புதரையும் முளைக்க செய்வது எது? பூமி. ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் அணிய செய்த ஆடை எது? தோலுடைகள். பசுமையான அனைத்தையும் எவைகளுக்கு உணவாக கொடுத்தார்? மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள். உண்பதற்கு சுவையானதாக இருந்த மரம் எது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். 1 4 மாறினது எங்கிருந்து புறப்பட்டது? ஏதேன். இவன் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்றது யார்? லாமேக்கு. உயிருள்ளதற்கும் உயிரற்றதற்கும் ஒரே பெயர், அது என்ன பெயர்? ஏனோக்கு. ஆண்டவரின் கட்டளையை செய்து முடித்தது யார்? நோவா. கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை யார்? யாபால். பூமியிலே பெருகினது என்ன? மனுஷனுடைய அக்கிரமம். அதிக வருடம் உயிருடன் வாழ்ந்தது யார்? மெத்தூசலா. தனக்கு கொடுத்த தண்டனையை தன்னால் தாங்க முடியாது என்றது யார்? காயின். தன்னை அடித்தவனை கொன்றது யார்? லாமேக்கு. பேழையில் எத்தனை தளங்கள் இருக்க வேண்டும்? 3. ஆண்டவர் எதற்காக மனம் வருந்தினார்? பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக. நீ அவனை ஆண்டு கொள்வாய். இதில் அவன் என்பது யார்? பாவம். ஆண்டவரோடு நடந்தவர்கள் யார்? ஏனோக்கு, நோவா. வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் நோவா எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? 350 வருஷம். எவைகளெல்லாம் செத்து போயின? நாசியிலே ஜீவசுவாசம் உள்ளவைகள். சந்தேகம் தீர்க்க பயன்படுத்தப்பட்டவை எது? காகம், புறா. பேராளத்தின் ஊற்றுகள் எல்லாம் எப்பொழுது பிளந்தன? நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 மாதம் 17 தேதி. தவறு செய்தது ஒருவர், சாபத்தை பெற்றுக்கொண்டது வேறொருவர். யார் அந்த வேறொருவர்? கானான். பேழையின் கதவை மூடினது யார்? கர்த்தர். என்றென்றும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் எது? வில். ஆண்டவர் நோவாவையும் பேழைக்குள் இருந்த சகலவற்றையும் நினைவு கூர்ந்து என்ன செய்தார்? பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். எவர்களில் இருந்து மண்ணுலகு முழுவதும் மனித இனம் பரவியது? சேம், காம், யாப்பேத். மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் எவ்வளவு உயர்ந்திருந்தது? 15 முழம். மனிதனின் சிந்தனை இளமையிலிருந்தே எப்படி இருந்தது? பொல்லாததாயிருந்தது. பூமியின் மேல் மிதந்தது எது? பேழை. ஆபிராமின் மனைவியின் நிமித்தம் துன்பப்பட்டவர்கள் யார்? பார்வோன், அவன் வீட்டார். ரெகோபோத் பட்டணத்தை நிறுவியவர் எந்த தேசத்தான்? சினேயார். நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் என்று யார் யாரிடம் கூறியது? பார்வோன் ஆபிராமிடம். கல்தேயர் தேசத்தின் பட்டணம் எது? ஊர். தன் தகப்பன் மரித்த இடத்திலிருந்து புறப்படும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 75 வயது. பூமி முழுவதும் எதினால் குழப்பம் உண்டாயிற்று?
பாஷையை தாறுமாறாக்கினபடியால். அந்நிய அரசனுக்கு முன்பாக புகழப்பட்ட அழகியார். சாராய். பெயர் சொல்லப்பட்ட ஆற்றல் மிக்க வேடன் யார்? நிம்ரோத். பார்ட் 2 வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.